முன்னொரு காலத்தில் ஜனங்கள் கொடியராகி துணிந்து பாவ அக்கிரமங்களை செய்து தெய்வத்தை துக்கப்படுத்தினார்கள். தேவன் பரிசுத்தராயிருக்கிறார், பாவத்தை வெறுத்து தண்டிக்கிறார். ஆனால் அந்த ஜனங்கள் அவ்விதமாக துணிச்சலோடு பாவம் செய்த போது தேவன் ஜல பிரளயத்தை கொண்டு அவர்களை அழிக்கப் போவதாக தீர்மானம் செய்தார். இந்த சமயத்திலே நோவா என்ற ஒரு நீதிமானும் அவர்களிலே இருந்தான். அவனை ஆண்டவர் அழைத்து, நோவாவே, இந்த ஜனங்கள் என்னை துக்கப்படுத்தி விட்டார்கள். அவர்கள் தங்கள் பாவ வழிகளை விட்டு என்னிடம் மனம் திரும்பும்படி அவர்களுக்கு கட்டளையிடு என்றார். ஆனால் அந்த ஜனங்களோ நோவாவின் எச்சரிப்பை தட்டிவிட்டார்கள். ஆகவே தேவனுடைய கட்டளையின்படி நோவா தானும் தன் குடும்பத்தாரும் பிரளயத்தின் அழிவுக்கு தப்பிக்கொள்ளும்படியாக பெரியதொரு பேழை கப்பலை கட்டினான். இதை கண்ட அந்த ஜனங்களோ நோவாவை பரிகாசம் செய்தனர். தேவனுடைய கட்டளையின்படி சகல பிராணிகளிலும் பறவைகளிலும் கூட வகைக்கு ஒரு ஜோடியாக பேழையின் வாசலுக்குள் வந்து சேர்ந்தனர். நோவாவும் தன் குடும்பத்துடன் பேழைக்குள்ளே பிரவேசித்தான். அதன் பின்பு தேவன் பேழையின் கதவை அடைத்து விட்டார். ஐயோ! அப்போது பூமி எங்கும் பயங்கரமான பிரளயம் பிரவாகித்தது, பெரும் மழையும் பெய்தது. பிரளயத்தை கண்டு பீதி அடைந்தார்கள். அந்த மனிதர் கலங்கினார்கள், திகிலடைந்தார்கள். ஐயோ! நோவா, நோவா, கதவை திறக்க வேண்டும், நோவா என்று அலறி கதறினார்கள். நோவாவோ, பிந்தி விட்டது, தேவன் கதவை பூட்டி விட்டாரே என்றான். ஐயோ! அந்த ஜனங்கள் உயிர் தப்ப வகை இல்லாமல் பிரளயத்தின் நடுவிலே அமிழ்ந்து மாண்டு போனார்கள். அந்த காலத்தை போலவே இந்த நாட்களிலும் கூட சிறியவரும் பெரியவர்களுமாக ஜனங்கள் தேவனுடைய வழியை விட்டு தங்கள் மனம் போன படியெல்லாம் பாவ ஜீவியம் செய்து ஜீவிக்கிறார்கள். பாவிகளுக்கென்று தேவன் அக்கினி கடலின் பாதாள ஆக்கினையை நியமித்திருக்கிறார். ஆனால் தேவன் நம்மை நேசித்து நமக்கு தப்பிக்கொள்ளும் பாதுகாப்பின் வழியையும் ஏற்படுத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ற பெயருடன் தேவன் பூமிக்கு வந்தார், மனித உருவானார். நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும்படி நமக்கு பதிலாக தாமே பாடுபட்டு நமது பாவ சாபங்களை சுமந்து தீர்த்தார். அவரை நம்புகிற யாவருக்கும் அவர் தமது ரட்சிப்பின் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் கொடுக்கிறார். என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று வாக்கு அருளை செய்திருக்கிறார். இன்றைக்கே கிருபையின் நாள். அவருடைய ரட்சிப்பின் வாசல் திறந்தே இருக்கிறது, இன்னும் அடைபடவில்லை. நீயும் கூட இப்போதே மனம் திரும்பி அவருடைய ரட்சிப்பின் வாசலுக்குள் பிரவேசிப்பது அவசியம், அவசியம். பிந்தி போகும் முன்பே நீ இன்றைக்கே அவருடைய ரட்சிப்பின் வாசலுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். இது அவசியம்.